ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் சென்னாங்குன்னி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துலாம். இந்த மாதிரி சென்னாங்குன்னி கருவாடை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடியாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர், சால்ட்டு, கடுகு, வெந்தயம், மஞ்சத்தூள், ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம், பூண்டு. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஃபஸ்ட் நம்ம இந்த கருவாடை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சரில் போட்டு பவுடராக பண்ணிவிட்டு எடுத்து வந்துடலாம். இப்போ கடாயை ஹீட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதும் கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதில் பொரிஞ்ச உடனே பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு ஓரளவுக்கு வெந்துட்டதும் வெங்காயமும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சாம்பார் வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது வெங்காயம் வதங்கும் போதே நம்ம முருங்கைக்காவையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவையும் சேர்த்து வதக்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளையும் உப்பையும் சேர்த்து வதக்கலாம். இப்போது காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தோலுங்க எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இந்த காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இப்போ இந்த காயெல்லாம் வேகட்டும். ஏரிக்கர காத்தோம் ஏலேலேலோ பாட்டும் இங்கே ஏதும் கேட்கவில்லையே, பாடும் குயில் சத்தம் ஆடும் மயில் நித்தம் பார்க்க ஒரு சோலை இல்லையே, வெத்தலைய மடிச்சு மாமா அதை கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே, ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிக்க ஆட ஒரு ஓட இல்லையே, இது ஊரு என்ன ஊரு நம்மூரு ரொம்ப மேலு, அட ஓடும் பல காரு மீனாடம்பரம் பாரு, ஒரு தாகம் தீர்க்க ஏது மோரு, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா?
இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துடலாம். இப்போ புளி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம அந்த கருவாடை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி கொஞ்சமாக பச்சை நல்லெண்ணெயை சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். சென்னாங்குன்னி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டான ஒரு கறி. ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.